அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தண்டபாணி பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் நம்ம ஒரு அற்புதமான முருகர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். அதாவது உலகத்திலேயே 3வது உயரமான முருகன் சிலை அமைந்துள்ள வேலூருக்கு அருகில் உள்ள தீர்த்தகிரி முருகன் கோவிலுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். அதே போல் இந்த முருகன் சிலை, இங்கே இருக்கிற முருகர் சிலை தமிழ்நாட்டில் 2வது மிகப்பெரிய முருகன் சிலையாக காட்சி கொடுக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், அடிவாரத்துக்கு வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், அடிவாரத்தில் நமக்கு 2 என்ட்ரன்ஸ் இருக்கும். ஒரு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நடந்து போகிறது. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம 2 வீலர் 4 வீலரில் நம்ம போகலாம். அதற்கான வசதியும் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குது. நம்ம விருப்பப்படி நம்ம பைக்கில் வந்தால் பைக்லேயும் போகலாம், இல்லை பைக் அடிவாரத்தில் விட்டுட்டு நம்ம நடந்து போகிறதுனால நடந்து போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா ஆனி மாதம் கிருத்திகை, அதாவது ஜூன் 8ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுடைய கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதற்கு அடுத்த வந்த முதல் கிருத்திகை இதுதான். அதனால கோவிலில் செம்ம ரஷ்ன்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதே போல் படியேறி போகும்போது ஒரு முக்கியமான ஒரு இடம் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் படியேறி போகும்போது ஒரு 30-35 படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா இது போல் நமக்கு ரைட் சைடு நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாதை போகும். அதில் ஏறி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது முருகனின் பாதம் பதிஞ்ச இடம் இங்கே இருக்கும். அது இங்கே வர பக்தர்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தெரியறதில்ல. எல்லாருமே அந்த பிரம்மாண்டமான முருகரை மட்டும்தான் பார்க்குறாங்க. ஆனால் இங்கே முருகருடைய கால் பாதம் பதிஞ்ச இடம் இருக்குது. அது நீங்கள் நடந்து போகும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்த பார்க்க முடியும். அடுத்தது இந்த கோவிலுடைய இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு உலகத்திலேயே 3வது உயரமான முருகன் சிலைன்னு சொல்லிட்டோம். அடுத்தது இங்கே கருவறையில் இருக்கிற முருகருடைய உயரம் பார்த்தீங்கன்னா வள்ளியுடைய உயரமும் முருகருடைய உயரமும் சம உயரத்தில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது உண்மையிலே ஒரு ஆச்சரியமான விஷயம். நீங்கள் பாருங்கள், வள்ளியும் முருகரும் சம உயரத்தில் இருப்பாங்க. பக்கத்தில் இருக்கிற தேவியானி பார்த்தீங்கன்னா சற்று உயரம் குறைவாக இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு கோவிலில் மட்டும்தான் முருகரும் வள்ளியும் சம உயரத்தில் காட்சி தருவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே போல் தேவி யானை இவங்க 2 பேரோட உயரம் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. அதற்கான வரலாறும் பார்த்தீங்கன்னா நான் பின்வரும் வீடியோவில் சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் அற்புதமான முருகர் சிலை இங்கே வேலூரில் பக்கத்தில் அமைந்துள்ளது. புது வசூர் என்ற கிராமத்தில் இங்குள்ள தீர்த்தகிரி முருகன் கோவில் பல 100 ஆண்டுகளாகவே இங்கே அந்த கோவில் இருக்குது. அதற்கு ஒரு வரலாறும் இருக்குது. இப்போது தான் தற்சமயம் தான் இந்த முருகர் சிலையை பார்த்தீங்கன்னா இங்கே வடிவமைச்சிருக்காங்க. சரிங்களா, இந்த தீர்த்தகிரி முருகன் கோவிலுக்கு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா வள்ளி மலையும் இருக்குது. சரிங்களா, அதே போல் இந்த வள்ளி மலைக்கும் இங்கே இருக்கிற தீர்த்தகிரி முருகருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. அதனுடைய வரலாறு சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் இந்த முருகன் சிலையை பாருங்கள், நான் வரலாறு அப்படியே சொல்கிறேன். வள்ளி மலையில் நம்பிராஜனின் மகனாக வளர்ந்து வந்த வள்ளியை திருமணம் செய்து கொள்வதற்காக வள்ளி மலையை நோக்கி சென்ற போது முருகன் இங்கு இருக்கிற தீர்த்த மலையில் சிறிது நேரம் இளைப்பாரி பாதம் பதிந்து சென்றதாக சொல்லப்படுகிறது. அதாவது அவருடைய பாதம் பதிந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் ஏறி வரும்போது ஒரு இடத்துக்கு காமிச்சோம் பார்த்தீங்களா. அதாவது இங்கே அவர் இளப்பாரி இருக்கு, அதாவது சிறிது நேரம் பார்த்தீங்கன்னா ஓய்வு எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் அவருடைய பாதமும் இங்கே பதிஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த முருகர் சிலையை பார்க்கும்போது அவ்வளோ கண்குள்ளா காட்சியாக இருக்குது. நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கினே இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரமிப்பாக இருக்குது. சரிங்களா, நீங்கள் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. அந்த கலராக இருக்கட்டும், இல்லை அந்த உருவமாக இருக்கட்டும், நேரில் பார்க்கும்போது நம்மளால் கண்ணை சிமிட்ட முடியல. அப்படியே அவரை பார்த்துக்கினே இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி உட்காந்து அவரையே அப்படியே இந்த வெச்சு கண்ணு வாங்காமல் பார்ப்போன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது போல் பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு முருகரை தத்ரூபமாக செஞ்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா, செஞ்சது யாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது தியாகராஜர் ஸ்தபதி தான் பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்காரு. அதே போல் உலகத்திலேயே மிக உயரமான சிலை சேலத்தில் இருக்குது பார்த்தீங்களா, 146 அடி உயரம் முத்துமலை முருகன், அதை செஞ்சதும் இவர் தான். நெக்ஸ்ட்டு 2வது உயரமான சிலை மலேசியாவில் 140 அடி உயரத்தில் 10 மலை முருகன் கோவில் அமைந்துள்ள சிலையும் இவர் தான் செஞ்சார். அதே போல் இங்கே வேலூரில் இருக்கும் தீர்த்தகிரி முருகன் சிலையையும் 92 அடி உயரத்தில் இருக்கிற இந்த சிலையையும் செஞ்சது தியாகராஜர் ஸ்தபதி என்பவர் தான். ஒரு
புத்தர் தான் இந்த 3 சிலையும் பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்காரு. ஆனால் 3 சிலைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அந்த முருகர் சிலையை பார்க்கும் போதே எது சேலம், எது மலேசியா, எது வேலூர்னு ஒரு வித்தியாசத்தை அவர் கொடுத்துருப்பாரு. அவர் முதலில் செஞ்ச முருகன் சிலை மலேசியாவில் முருகர் சிலை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. ரெண்டாவது அவர் செஞ்சது பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்கிற முத்துமலை முருகன் கோவில். அங்கே தங்கத்தாலான கவசத்தை அவர் உடம்புல அவர் பதிஞ்சிருப்பார். அதாவது தங்க கவசத்தில் அவர் இருப்பார். இந்த முருகர் கோவிலில் பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் காலை பார்த்தீங்கன்னா பெண்டாக சாஞ்சிய நிலையில் இருப்பார். அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த காட்சியை பார்க்குறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நிற்காமல் லைட்டாக அந்த ஒரு நீங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஒரு சாஞ்ச கோலத்தில் இருப்பார். அவ்வளோ அற்புதமான காட்சி அது பார்க்குறதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ தத்ரூபமாக பார்த்தீங்கன்னா வரைஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு. நாங்கள் போனதே பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி ஆகிடுச்சு. நாங்கள் ஒரு 7-7:30 மணி வரைக்கும் அங்கே தான் இருந்தோம். அதாவது பகலாக இருக்கும்போது அங்கே தான் இருந்தோம். இரவே ஆயிடுச்சு, அப்பயும் நாங்கள் அங்கே தான் இருந்தோம். அவ்வளோ அற்புதமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், இரவில் அந்த லைட் செட்டிங்கில் பார்க்குறதுக்கும். அதே போல் இந்த மலைக்கு ஔவை வந்ததாக சொல்லப்படுகிறது. ஔவை இந்த தீர்த்தகிரி மலைக்கு வந்தபோது அவரிடம் வார்த்தை விளையாட்டு விளையாட விரும்பிய முருகன் சுட்ட பயம் வேண்டுமா சுடாத பயம் வேண்டுமா என்று வார்த்தை விளையாட்டை விளையாடிய இடம் என்றும் இந்த தீர்த்தகிரி முருகனை சொல்லப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேக் சைடில் இருந்து எவ்வளோ தத்ரூபமாக இருக்குது பாருங்கள். அந்த பெண்டு இப்போ தெரியும் உங்களுக்கு, அந்த கால். அதாவது முன்னாடி இருந்து பார்க்குறதுக்கும் பின்னாடி இருந்து பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக பார்த்தீங்கன்னா முருகர் நமக்கு காட்சி தராரு. இப்போ இரவு ஆயிடுச்சு. அந்த வேஷ்டி பாருங்க, அப்படியே என்ன சொல்றது, அந்த ஜொலிக்குதுன்னு சொல்லலாம். அந்த லைட் வெளிச்சத்தில் அந்த பட்டு வேஷ்டி ஜொலிக்கிற மாதிரி அவ்வளோ அற்புதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் கோவில் திறந்திருக்க நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும், மாலை 4 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா கோயில் நடை திறந்திருக்கும். இது சாதாரண நாட்களில் மட்டும்தான். இந்த கிருத்திகை சஷ்டி அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா வேறுபடும். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கோயில் ஓப்பனில் தான் இருக்கும். சப்போஸ் நம்ம அந்த தீர்த்தகிரி முருகன் கோவில் மூடி இருந்தாலும் நம்ம இந்த முருகன் பார்த்தீங்கன்னா நம்ம தரிசனம் செய்யலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கோவிலில் தரிசனம் செய்யறதுக்கு நமக்கு 3 முக்கியமான இடங்கள் இருக்குது. ஒன்று முருகனின் பாதம், அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கோவில் கருவறையில் உள்ள தீர்த்தகிரி முருகனும் வள்ளியும் சம உயரத்தில் இருப்பாங்க. அது ஒரு அற்புதமான ஒரு காட்சி. அடுத்தது உலகத்திலேயே உயரமான மிக 3வது முருகன் சிலையும் இங்கே தான் இருக்குது. அதனால் வேலூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இந்த தீர்த்தகிரி முருகனை தரிசனம் செஞ்சுட்டு இதற்கு எதிர்க்க ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் பார்த்தீங்கன்னா ரத்னகிரி முருகரும் இருக்காரு. அவரையும் நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்திடுங்க.